தினமலர் வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ராஜஸ்தான்ல பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரையின் போது பேசிய விஷயம்தான் இன்று விவாத பொருளாக மாறியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டினுடைய செல்வங்கள் ஊடுருவல்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அப்போது பிரச்சாரம் மேற்கொள்கிற போது இந்தியாவினுடைய சொத்துக்களுக்கு முன்னுரிமை முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பேசிய விஷயங்களும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற விவாதமும், அதுவும் தேர்தல் நேரத்தில் இப்படி பேசலாமா அப்படிங்கிறது தான் சர்ச்சை பொருளாக மாறி இருக்கிறது. ஆனாலும் பிரதமர் பேசியதுல எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் விவாதத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சார்ந்து பேசுவதற்காகத்தான் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறாங்க. மோடியின் சர்ச்சை பேச்சு வரம்பு மீறிய பிரச்சாரமா, வரலாற்று உண்மையா? நான் கருத்துரையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜய் கிருஷ்ணா, இருவரும் வரவேற்றுக் கொள்ளுங்க. நான் திரு செல்வத்திலிருந்து விவாதத்தை துவங்குறேன். ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் நாட்டுக்குள்ள மத வேற்றுமையை உருவாக்குகிற வகையில இதுபோன்று பேசுவது சரியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். நண்பர் விஜய் கிருஷ்ணா உள்ளிட்ட உரைகள் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி பேசலாமா அல்லது அது பேசி சரியா அப்படிலாம் வாதம் பண்றதை விட, நாட்டின் பிரதமர் அப்படி பிரிவினையை தூண்டுகிற வகையில் பேசலைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜஸ்தான் மாநிலம் பன்சுவார் என்கிற இடத்துல பிரதமர் பேசுகிற பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், அதுவும் பிரதமர் அப்படி பேச வேண்டிய ஆட்சி ஒரு சூழ்நிலை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியில அவருடைய முன்னணி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானால ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற பொழுது அவர் சொல்றார், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வளங்களை, இந்த நாட்டின் வளங்களை பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி நாம அந்த வளங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்லி தெலுங்கானால காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பேசிய காரணத்தால் அதை மறுத்து நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில, அதாவது தலைமை பொறுப்புல இருக்கிற தலைமை அமைச்சர் என்கிற முறையில பிரதமர் அவர்கள் பேசினாங்களே தவிர, அது அவங்க ஒரே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலாவது அவங்க மரியாதைக்குரிய வளங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றது ஏதாவது தவறு இருக்குதா? நீங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி முஸ்லீம் மைனாரிட்டிஸுக்குன்னு சொல்லி யார் சொல்றா? டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது சொல்றார். அதை இவரு கோட் பண்ணி ரெஃபர் பண்ணி சொல்றாரு தவிர, பிரதமர் எந்த இடத்துலயும் முஸ்லீம்ங்கிற வார்த்தையே சொல்லவே இல்லை. நீங்க அதுல கொஞ்சம் தயவு செய்து இந்த இன்டர்பிரேஷன் பண்ணும்போது, இப்ப எதிர்கட்சிகளுக்கு வேற செய்திகளே கிடைக்கல. எதிர்கட்சிகளுக்கு சாதனையை சொல்லுவதற்கோ அல்லது எதிர்காலத்துல ஒரு நல்ல திட்டங்களை சொல்வதற்கோ எதிர்கட்சிகளிடத்துல வலிமையான வாதம் இல்லாத காரணத்தினால சொத்தையான வாதங்களை தான் சொல்றாங்க. இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன செய்தி. முன்னால பாரத எலெக்ஷன், அதாவது 2014 எலெக்ஷன் கேம்பெயின்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது, வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்தியாவினுடைய கள்ள பணங்களை எல்லாம் கைப்பற்றினால் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு அந்த பணம் அதிகமான பணம் வெளிநாட்டில், கள்ளப்பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. கொண்டு வருவேன் அப்படிலாம் பேசியிருந்தாரு. அதை மீட்டு கொண்டு வருவேன் பேசியிருந்தாரு. தவிர ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி எந்த இடத்துலயும் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத தொடர்ந்து பொய்யை கோயபல்ஸ் யுத்தம் என்று சொல்லுவார்கள். அதே போல தொடர்ந்து இவர்கள் பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர எந்த இடத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
எந்த இடத்திலும் மைனாரிட்டிஸ், அதாவது கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ அது வேறு யாரையும் பிரிச்சு பேசல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில மிகப்பெரிய வெற்றி பெற்றுவிடும் என்கிற அச்சம் எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிறதுனால, அது குறிப்பா ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, பாஜக வெற்றி பெற்று விடும் என்கிற அச்சம் எதிர்கட்சியினரிடம் இருக்கிறது அப்படின்னு. ஆனா முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த அச்சம் பாஜக பக்கம் தாவி இருக்கிறது. எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் மத வேற்றுமையை தூண்டுகிற மாதிரியே பிரதமர் பேசுறாரு. பிரதமர் எந்த இடத்திலுமே மத வேற்றுமையை தூண்டுற மாதிரி எந்த மதத்தினுடைய பெயரையும் சொல்லல. காங்கிரஸ் கட்சி ஒரு நாட்டினுடைய செல்வ பகிர்ந்தளிப்பு குறித்து தேர்தல் பரப்புரையில பேச வேண்டிய தேவை உருவாகி இருக்குல்ல. இல்ல, அவங்க பாஜகவினுடைய 10 ஆண்டு கால சாதனைகளை பேச வேண்டிய இடத்துல அந்த 10 ஆண்டு கால சாதனைகளை தவிர்த்து விட்டு இது போன்ற விஷயங்களை பேச வேண்டிய தேவை ஏன் உருவானது சார்? ஏன் உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். தெலுங்கானா முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரேவந்த் ரெட்டி உதயநிதி மேல வழக்கு போடணும்னு சொன்னாரு. இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உதயநிதி, அது திமுகவுடைய இளைஞரணி தலைவர் உதயநிதி மேல வழக்கு போடணும்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் கூட இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, 1984 மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது சீக்கியர்களை குறிவைத்து தாக்கினார்கள். லட்சக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கான மக்களை சீக்கியர்களை படுகொலை செய்தார்கள். இந்த சம்பவங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி காலத்துல நடந்திருக்கு. மிசா காலத்துல மிகப்பெரிய அளவுல காரணமே இல்லாம மூத்த தலைவர் அதெல்லாம் தேர்தல் பரப்புரையில கொண்டு வரலையே, அந்த விஷயங்களை எல்லாம் பிரதமர் பேசலையே. இல்ல, அது நேரம் இன்னும் தேவைப்படும் போது, அதாவது எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஒரே வரலாற்று உண்மைகளை எல்லாம் இந்த தேர்தல்ல நினைவுபடுத்த போறாங்க சார். எல்லா விஷயத்தையும் சாதனைகளை தாண்டி பல வரலாற்று தகவல்களை சொல்ல போறாரு பிரதமர், அப்படி எடுத்துக்கலாம். அதுதான், அதாவது எல்லா செய்திகளையும் ஒரே சொல்ல முடியாது. என்னுடைய எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல என்னுடைய ஆயுதங்களை நான் பயன்படுத்துவேன். இதுதான் தேர்தல் யுக்தி. சரி சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கறத எந்த டேர்ம்ஸ், எந்த நாலேஜ்ல அவர் சொன்னாரு? அதாவது தெலுங்கானால ராகுல் காந்தி பேசுகிற பொழுது அவரே ராகுல் காந்தியே சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ராகுல் காந்தியே அவர் சொல்றாரு. ராகுல் காந்தி சொல்றத எப்படி இன்டர்பிரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னா, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதை அவர் கோட் பண்ணி சொல்றதுனால நாம என்ன செய்ய நினைக்கிறோம்? மன்மோகன் சிங் இன்றைக்கு தேர்தல் களத்துல இல்ல, மன்மோகன் சிங் நாளைக்கு பிரதமராக வந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. அதனால ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனால ராகுல் காந்தி இப்படி சொல்வது சரியில்லை என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்தியாவினுடைய பிரதம அமைச்சருக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு தலைமையேற்கிற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கு. அதனால அவங்க மைனாரிட்டிஸ் சொன்னாங்களா, மைனாரிட்டி கேஸுக்கு பகிர்ந்து கொடுப்பேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு சொல்லி சொன்னாங்களே தவிர, இந்த சமுதாயம் மைனாரிட்டிஸ்னா கிறிஸ்டியனு முஸ்லீம்னு சொல்லி டிஃபைன் பண்ணி பிரதம அமைச்சர் எந்த இடத்திலும் சொல்லல. இதை தவறாக இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு வேற செய்தி இல்லை. அதாவது பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்கிற எந்த செய்தியும் இவரிடம் இல்லை என்கிற காரணத்தால் இதை ஒண்ணுமில்லாத ஒரு சொத்தை வாதத்தை எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, பேசலாம். திரு விஜயகிருஷ்ணா, பிரதமர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில சொன்ன விஷயம், நாட்டினுடைய செல்வங்கள் ஊடுருவல்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கிறாங்க, இது ஒரு தவறான ஒரு பார்வை அப்படின்னு வைக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிரதமர் பேச்சிலேருந்து தெரிய வர்றது என்னென்னா, அவர் பிரதமராக பேசலை, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக பேசியிருக்காரு. பிரதமர்ன்றவர் ஆட்சி தலைவர், பிரதமர்ன்றவர் அனைத்து மக்களுக்காகவும் செயல்படணும். ஆனால் ஒரு சாராருக்கு சப்போர்ட், ஒரு சாராருக்காக தேர்தல் பரப்புரை வந்துடுச்சு, அவங்க கட்சிக்காக அவர் பேசிதானே தேரணும்.
அவங்க கட்சி பிரிவினைவாதம் பேசுவாங்களா, திரிச்சு பேசுவாங்களா? மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரோட சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அவர் பேசினது எங்கன்னா 2006 நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், த அட்மோஸ்ட் எய்ம் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்னன்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட முக்கிய பணி கிரியேஷன் அண்ட் டெலிபரேஷன் ஃபார் ப்ராசஸ் ஃபார் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான யுக்திகளை கிரியேட் பண்ணுறதும் அதுக்கான தர்க்கங்களை அதற்கான வழிபாதையை உருவாக்க தான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அதில் மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சினுடைய உட்கருத்து, மெயின் கருத்து ஒரே வரியில் சொல்லலாம், இந்தியா மஸ்ட் ஷைன் அண்ட் இட் மஸ்ட் ஷைன் ஃபார் ஆல். அதோட கருத்து என்னென்னா, இந்தியா ஒளிர வேண்டும், அந்த வெளிச்சம் அனைவருக்கும் பரவ வேண்டும். அதில் எக்ஸாக்டாக மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ரிசோர்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, பல மக்கள் பின்தங்கியிருக்காங்க. அது நம்ம நாட்டோட வளர்ச்சி அனைவருக்கும், குறிப்பாக பட்டியலின சமூகத்தவர்கள், பழங்குடியினர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் அனைவருக்கும் இந்த முன்னேற்றம் போய் சேரணும், அனைத்து சாராரும் உயர வேண்டும். அதுதான் அன்னைக்கு எங்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதும் சரி, இன்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறதும் அதுதான். தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? இல்லை சார், நான் குறிக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்? கேஸ்ட் சென்சஸ் வேணுன்றாரு. கேஸ்ட் சென்சஸ் இருக்கு, ரிசோர்ஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்றதுக்காக. இந்தியாவோட எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் வரலாறு காணாத அளவுக்கு உலகத்திலே ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானத்தில் இந்தியா 142வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹங்கர் இண்டெக்ஸு, அன்னதாத்தா அப்படின்னு சொல்லிக்கிறார் பிரதமர், தன்னையே அன்னதாத்தான்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தது எங்கள் ஆட்சி காலத்தில் தான். ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா 111வது இடத்துல இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 132வது இடத்துல இருக்குது. ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் 126. இந்த பிரச்சனைகள் எதுவுமே பேசாமல் அவர் பிரிவினைவாத அரசியலை பேசி. நான் விஜயகிருஷ்ணாட்ட கேட்குறேன், இப்போ நேச்சுரல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மன்மோகன் சிங் பேச அந்த நாட்டினுடைய வளங்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை, அதில் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மைனாரிட்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அன்றிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் 1947 பிரதமர் பேசுகிற காலம் வரைக்கும் மேக்சிமம் இயர்ஸ் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலம் தானே. அவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கே கொண்டு போகலையா? இல்லை, நீங்கள் சுதந்திரம் பெற்றப்போ இந்தியாவோட நிலைமை என்ன நம்ம பார்க்கணும். சுதந்திரம் கிடைச்சப்போ இந்தியா ரொம்ப வறுமை கீழே இருந்த நாடு. இந்த நீங்கள் சொல்கிற இந்த கான்டெக்ட் வச்சு பாருங்கள். 2006 பிரதமர் இதை பேசுகிறாரு. 2004 14 வரைக்கும் ஏறக்குறைய 25 கோடி மக்கள் பாவர்ட்டிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணியிருக்கோம். எங்கள் ஆட்சி காலத்தில் பசுமை புரட்சின்னு ஒரே மாற்றம்ன்றது ஒரு நாளில் வந்துடாது. இந்தியாவோட சோஷியல் ரியாலிட்டி இப்போ கள நிலவரங்களுக்கு ஏற்று அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப பல மாற்றங்களை கொண்டு வந்து பொருளாதார விதத்தில் இந்தியாவோட மாற்றங்களை கொண்டு வந்து தான் இன்றைக்கி இந்த நாடு வளர்ந்துருக்கு. அந்த வளர்ந்த நாட்டில் தான் இந்த பிரதமர் இது மாதிரி மதவெறியை தூண்டி வளர்ச்சியை பின்னோக்கி போகிறாரு. இதுக்கு 2 உதாரணம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கடந்த 10 ஆண்டுகள் NDA 1 and 2 இந்தியாவோட கடன் தொகை எவ்வளோ ஏறி இருக்கு? சுதந்திரத்துக்கு பிறகு மொத்த இந்தியாவோட கடனே 55 லட்சம் கோடியாக தான் இருந்தது. இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 155 லட்சம் கோடியாக இருக்கு. இது ஏறுறதுக்கு யார் காரணம்? அதுக்கப்புறம் இந்த கடந்த 10 ஆண்டுகள் ஏதாவது அரசு கடன் வைக்காம இவ்வளோ கடன் வரதுக்கான நீங்க இப்போ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் 2014 கடன் எவ்வளவு இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இந்த வாஜ்பாய் அரசாங்கம் விட்டு சென்ற கடனை விடவும் குறைவாக கடன். நீங்க இப்படி பின்னாடி போயிட்டே இருந்தா இப்படி இன்னைய காலகட்டங்களில் இவங்க டெவலப்மெண்ட் பண்ணணுன்றாங்க, கடன் இருக்கு, இது பத்தாதுன்னு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் சேல் பண்றீங்க. அப்புறமா அப்போ அரசாங்கம் என்னதான் பண்ணுது? மத பிரிவினை உண்டாக்கி மக்களை பிரித்தாழ்வதுக்கு தான் பிரித்து இங்கே சோஷியல் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான் அரசாங்கமா? பிரதமர் பேசுகிறாரு, அவர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்றார், ஊடுருவிகள்ன்றார். அது சரியான வார்த்தையா? இந்த மண் அனைவருக்கும் சொந்தமானது. இந்தியாவில் அனைவருக்குமான இடம் இந்தியாவில் இருக்குது. அதுதான் இந்தியான்ற சிந்தனையே. இங்கே வந்து நீங்கள் ஒரு சாராரை பிரித்து வைத்துட்டு அவங்கள ஏலினேட் பண்ணணுன்றது ஒரு பிரதமர் செய்யக்கூடிய செயலாது. ஒரு ஆட்சி தலைவர் இந்தியாவோட சொல்றாரு, அவர் ஊடுருவலாளர்கள், அவர் அதான் நாங்களும் செய்றோம். யாரை சொல்றாரு? ஒரு ஊடுருவிகள்னு யாரை சொல்றாரு? இந்த மண்ணிலே இருந்தவங்களா ஒரு ஊடுருவிகள்ன்றாரா? இது பிரதமர் இன்னைக்கு இதை பண்ணல. இவங்க பிரதமர் வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் மைனாரிட்டி மக்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தி வச்சிருக்காரு. ஸ்காலர்ஷிப்புக்கு அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியில்
ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தி வைக்கல, மாற்றம் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இருக்கான்ட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் மௌலானா ஆசாத் அவர்களின் பேரில் இருந்த மருத்துவ உதவி திட்டத்தை நிறுத்தி வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த நிதியாண்டில் மட்டும் இவங்க எப்படி மைனாரிட்டி மக்களை வஞ்சிக்கிறாங்கன்னா, மைனாரிட்டி மக்களுக்கு அவங்களோட ஃபண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2000 ஃபைனான்ஷியல் இயர் 22லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 சில்லற கோடி அலாட்மெண்ட் பண்ணுறாங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு. அதுக்கு அடுத்த வருஷம் அதை அப்படியே டிராஸ்டிக்காக கட் டவுன் பண்ணுறாங்க. கட் டவுன் பண்ணி 3000 சில்லற கோடி 3120 கோடி அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் இது அலாட் 3097 கட் டவுன் பண்ணி அதை பண்ணுறாங்க. திரும்பி பேருக்குன்னு ஒரு 50 கோடி 100 கோடி இந்த வாட்டி திரும்பி 3000 ஃபிகர்ஸ்லேயே இருக்குது. விளக்கம் கொடுத்தாங்களா ஏன் குறைச்சோம் அப்படிங்கிறது? இல்லை, அவங்க விளக்கங்கள் நிறைய அது தனியாக ஒரு இது பண்ணும். அவங்க விளக்கங்கள் இல்லை, இது அவங்க விளக்கங்கள் 1000 விளக்கங்கள் கொடுத்தாலும் அது நிதர்சனம் பட்டவர்த்தனமாக தெரிய வர்றது என்னென்னா, அவங்களுக்கு சிறுபான்மையின் மீது அதிகப்படியான காழ்ப்புணர்ச்சி, அவங்களுக்கான ப்ரீ மெட்ரிக்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பில் கை வைக்கிறது, அதை நிறுத்துறது, மதராசா ஃபண்ட்ஸுக்கு 93% கட் ஆஃப் பண்ணுறதுன்னு பல விதங்களில் அவங்க சிறுபான்மையர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அனைவரையும் வஞ்சித்துன்னு தான் இருக்காங்க. இன்னொன்று, பிரதமர் இன்று பேசியது இது ஒரு நெக்ஸஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாக தான் பார்க்கணும். இது ஒரு தனித்த சம்பவம் இல்லை. அவங்களோட ஆடை சுதந்திரம், அவங்களோட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஆடை சுதந்திரம், வரலாற்று திரிப்பு, அவங்களோட அடையாளத்தில் இது பண்ணுறது, மத வழிபாட்டு தலங்களை அழிக்கிறதுன்னு பல்வேறு காலகட்டங்களில் இது பண்ணுறாங்க. இன்னும் தோல்வி பயத்தில் இந்தியாவை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போனதில் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த ப. சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த பங்கை இவங்க இதை இவங்க அக்ரிடேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இதை டிப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. இவங்க பிரதமர் அவர் எல்லா காலகட்டங்களையும் அனைத்து சாரார் மக்களுக்கான பிரதமராக இருந்திருக்காரு. நீங்கள் அவர் பேசினது திருச்சி இந்த மாதிரி சொல்கிறது அவருக்கு இல்லை. பிரதமர் அவர் செஞ்சு காட்டியிருக்காரு, இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த மீண்டும் இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் பேசுகிறேன். திரு செல்வம், பிரதமர் யார ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாரு? நீங்க நம்ம நாகாலாந்துல பார்க்கோம், மணிப்பூர்ல பார்க்கோம், அதே மாதிரி மியான்மர்காரங்க, பர்மாக்காரங்க எல்லாரும் ஊடுருவிட்டு வராங்க. நாம மொத்தத்துல எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற அந்த இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு கிடையாது. அது வேற. நேற்றுக்கு கூட மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி எங்க மாநிலத்துல கிடையாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. அது வேற. அதனால இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு கிடையாது. ஊடுருவல்காரர்களை பத்தி பேசிடுவோம் நம்ம சார். இல்ல, ஊடுருவல்காரர்கள்னு யார சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க சிறுபான்மையினர் தான் ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாங்க. இந்த நாட்டினுடைய குடிமக்களை தான் ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஈக்குவாலிட்டிங்கிறது நாம நம்ம மதசார்பற்ற நாடுங்கிறதையும் இதுவரைக்கும் நீங்க உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் 99ல இருந்து 2004, 98ல இருந்து 2004 வரை ஆட்சியில் இருக்கும் போதோ சரி, அல்லது 2014ல இருந்து 2024 வரைக்கும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சரி, எங்க சார் மத கலவரம் நடந்துச்சு? யார் எந்த சிறுபான்மையருக்கு பாதிப்பு வந்தது? இன்னும் சொல்ல போனீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி நீங்க முதல்ல அருமையா கேட்டீங்க, சுதந்திரம் பெற்ற 1947 இருந்து 2014 வரைக்கும் ஏறக்குறைய 77 வருஷத்துல 17 வருஷம் போக மீதி இருக்கிற 60 வருஷம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அதையும் மரியாதைக்கு பண்டித நேரு அவர்களும் மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுமே நீண்ட காலம் ஒரு ஏறக்குறைய 17-18 வருடங்கள் அவங்கள 35 வருஷம் மரியாதைக்குரிய நேருவும் அம்மையார் இந்திரா காந்தி இருந்தாங்க. 10 வருஷம் தொடர்ந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தாரு. ஆனா இவங்க காலத்துல எல்லாம் செய்ய தவறியத மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவருடைய காலத்திலும் நரேந்திர மோடி அவருடைய காலத்துல தான் இந்தியாவுடைய வளர்ச்சி இன்றைக்கு பொருளாதாரத்துல, உலக பொருளாதாரத்துல 5வது இடத்துல இருக்கோம். நாம இவ்வளவு இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்று உலகமே தவிச்சுக்கிட்டு கிடந்தது. கொரோனா ஹேண்டில் பண்ணும் போதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் சமம்னு சொன்னீங்க, வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் நீங்க கொடுத்தீங்க இன்சுலின், அதெல்லாம் ஒரு விஷயம் சார். ஆனால் நாட்டினுடைய செல்வம் நாட்டுல உள்ளவங்களுக்கு தான் பகிர்ந்தளிக்கப்படும். யாராவது வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்களா?
நிச்சயம் கிடையாது. அப்ப ஊடுருவல்காரர்கள் இவர் பட்டியலிடக்கூடியவர்கள் இந்தியால உள்ள மக்கள் தானே அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி வைக்கிறாங்கல்ல. அந்த இடத்துல ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையாக இருக்கிற ஏழைகளுக்கும் சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை, இந்த டிஸ்கஷனே வந்திருக்காது. இவங்க என்ன சொன்னீங்கன்னா சிறுபான்மை, அதாவது அந்த ப்ரையாரிட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து முஸ்லீம் மைனாரிட்டிஸ் சொல்லி மீண்டும் இது திருச்சி பேசுறது, அந்த பாயிண்டே மீண்டும் திருச்சி பேசுறது. இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்கோம், அதோட ஃபுல் கான்டெக்ட் இல்லாம நீங்க அரசியல் காரணங்களுக்காக அந்த அதை வந்து சார் இப்ப நான் அதை முழுசா படிச்சு காட்டுட்டுங்களா? பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பேசினாரு நான் முழுசா படிச்சு காட்டுட்டுங்களா? இப்போ மைனாரிட்டிஸ் சொல்லியிருக்காரு சார். யாரு? டாக்டர் மன்மோகன் சிங் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல ஹையஸ்ட் பிரையாரிட்டி ஃபார் முஸ்லிம் மைனாரிட்டிஸ் சொல்லியிருக்காரு. அத ராகுல் காந்தி சொன்ன காரணத்தினால, தெலுங்கானால திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னதுனால பிரதமர் அவர்கள் ராகுல் இல்ல இது இப்போ உங்களுக்கு அதீத பிரச்சனை என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியிலையும் சரி, எங்க தலைவர் ராகுல் காந்தி ஹைதராபாத்லயும் சரி, இல்ல இதே ராஜஸ்தான் பன்ஸ்வாராலையும் சரி, எங்க தலைவர் பேசும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அனைவருக்கும் சமமாக ரிசோர்ஸ் போகணுன்றதா உங்க அதிகப்படியான பிரச்சனை. உங்களால மேனிஃபெஸ்டோல சொல்ல முடியாதது, உங்களால நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போக முடியாதத எங்க தலைவர் சொல்றாரு. அனைத்து சமுதாயத்தினரும் முன்னேறணும்னு சொல்றது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நாங்க சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க ஏற்றத்தாழ்வுக்கான சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. இது இன்று நேற்றல்ல, காலங்காலமாக இந்துத்துவவாதிகளும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் அதோட பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டான பிஜேபி காரங்களும் இதை தான் சொல்றீங்க. சரி இல்லங்க சார், ஒரே நிமிஷம் நான் ஒன்னு கேட்டுறேன். அதாவது முஸ்லீம் மைனாரிட்டிஸ்க்கு டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு 2006ல நீங்க என்ன பண்றீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் முஸ்லீம் மைனாரிட்டிஸ்க்கு எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் கொடுக்காம இருக்கா? இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்னா, காங்கிரஸ் 60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லிம்ஸுக்கு எந்த விதமான முன்னுரிமைகளும் கொடுக்கப்படாமல் வைத்திருந்ததா? இல்லங்க சார், முன்னுரிமை கொடுக்காம இல்ல, ரிசோர்ஸ் இப்போ கொடுக்க வேண்டிய தேவை அதிகமாக காலகட்டங்கள் காங்கிரஸ்ல அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கவில்லையா? இல்ல காங்கிரஸ்ல அந்த என்னென்ன கட்டமைப்பு உலக கட்டமைப்புல உலக அளவுல எப்பவுமே பொருளாதார ரீதியா பல மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. பொருளாதார ரீதியா நீங்க இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது இந்தியா மட்டும் இல்ல உலகத்தோட பொருளாதார நிலைமையே வேற. அன்னைக்கு பொருளாதார சித்தாந்தங்கள் வேற வேறையாக இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்தது. இல்ல அதுல அப்போ நீங்க வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலங்கள் இருக்கு. வருகைக்கு பிறகு, ராஜீவ்காந்தியுடைய வருகைக்கு பிறகு மாறி போச்சு. அந்த காலகட்டத்துல கூட இந்த மைனாரிட்டி இஸ்லாமியர்களுக்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு மாத்தலையா? பல விதங்கள் அடிப்படை கட்டமைப்பு வந்திருக்கு. அவங்களுக்கான பல்வேறு வசதிகள் செய்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து கல்வி ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கான முன்னேற்றங்கள், அவங்க கல்வி ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்க முன்னேறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அவரு திரும்பி மன்மோகன் சிங் அவர்கள் பேசினதை சொல்றாரு. அவர் பேசினது என்னன்னா, அக்ரிகல்ச்சர், இரிகேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ், ஹெல்த், எஜுகேஷன், கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் and the essential public investments, needs of general infrastructure along with the programs for the upliftment of SC/STs. அவர் சொன்னது SC/STs, other backward classes, minorities and women and children அப்படின்ட்டு அனைத்து தரப்பான மக்களுக்கும் சொல்லிட்டு the component plans for scheduled caste and scheduled tribes will need to be revitalized. இது மாதிரி பல விதமான இதை சொல்லிட்டு, பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு, முன்னேற்ற பாதைக்கு வழிகாண சொல்லிட்டு எடுத்து போடுறாங்களே. இல்ல அதுதான் இவங்க காலங்காலமாக இவங்க பண்றது என்னன்னா, பிரிவினைவாதத்தை உருவாக்குறதுக்கு, வெறுப்பு உணர்ச்சியை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ ஒட்டி வெட்டி கிளிக் அண்ட் எடிட்ன்ற மாதிரி இவங்களுக்கு தேவையானதை அது ஒரு 20 செகண்ட் வீடியோவை சோஷியல் மீடியாவில் இவங்க சர்க்குலேட் பண்ணி நாட்டுக்குள்ள பிரிவினைவாதத்தை உருவாக்குறாங்க. முதல் கட்ட தேர்தலில் பிஜேபிக்கு எங்குமே சாதகமான முடிவு இல்லை. மக்கள் வந்து மத அரசியலை they got frustrated with the divisive politics. மக்களுக்கு வளர்ச்சி வேணும், அவங்களுக்கு வேலை வேணும். இதே பன்ஸ்வாரால எங்கள் தலைவர் பேசும்போது இன்றைய நாட்டு பிரச்சனையான வேலையின்மை,
வேலையின்மை, பண மதிப்பு இழப்பு, பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறாரு. ஆனால் நாங்கள் அந்த ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸை வைக்கிறோம். இன்றைக்கி எங்களோட மேனிஃபெஸ்டோலையும் மக்கள் வளர்ச்சிக்கான நியாயப்பத்திரத்தை வழங்கியிருக்கோம். நீங்கள் காலங்காலமாக பிரிவினைவாத அரசியலை தான் பண்ணுறீங்க. நீங்கள் பிரிவினைவாதத்தை பேசுகிறீங்க. அதுலேயும் இந்துத்துவ பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க தாலின்றது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம். இந்த நாட்டில் பெண்கள்கிட்ட தாலின்றது எவ்வளோ சென்டிமெண்ட். நீங்கள் அதை கொச்சப்படுத்தி பேசலாமா? காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் எங்கே யார் தாலி அறக்கிறோன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு. காங்கிரஸ் இந்த மாதிரி எங்கேயா சொல்லியிருக்கா? எல்லாருக்கும் உரிய பங்கு கிடைக்கணும், எல்லாரும் சமமாக வளரணும், அனைவரும் வளர்ச்சி பெறணும், நாடு குளோபலாக டெவலப் ஆகணும். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப டிஸ்பாரிட்டிஸில் இருக்குங்க சார். திரு செல்வம் என்ன சொல்ல வரீங்க? அதாவது இந்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களை தலாக்னு சொல்லி 3 தடவை சொன்னா அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வாழ்வே போயிடும். அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, அந்த தாயினுடைய பிள்ளைகளுக்கு தாய்க்கும் பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. அதுல முத்தலாக் சட்டத்தை கொண்டு நிறைவேற்றிய பிறகு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்து பெண்கள் நரேந்திர மோடி அவர்களை பிஜேபி சார் என்ன என் நேரத்தை கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது ஆர்டிகல் 370 கொண்டு வந்த பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னைக்கு சண்டை கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஊடுருவல் அதிகமா இருந்தது, இன்னைக்கு ஊடுருவல் கிடையாது. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியினுடைய 67 வருட ஆட்சியில தான் நம்ம இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டில இருக்கிற பொருளாதார சிதைவுகள் அனைத்துக்கும் சொல்ல போனீங்கன்னா கச்சத்தீவு அங்க போகல சார், பொருளாதார சிதைவுகளுக்கெல்லாம் போகல. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிறுபான்மையினருக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க சார். கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது கூட காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு நீட்டை கொண்டு வந்தது யாரு? திமுகவும் காங்கிரஸும். இன்னைக்கு நீங்க இந்தியாவுடைய பொருளாதார கட்டமைப்பை இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய அடிப்படை சித்தாந்தங்களை அனைத்தையும் சிதைத்து விட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வழி தெரியாமல் எதை எங்க பேசுறது தெரியாம பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பிரதமர் பதில் சொல்லி இருக்காரு. தவிர நீங்க இல்ல தலைவர் ராகுல் காந்தி எதை பேசுறதுன்னு தெரியாம பேசலங்க சார். அவரு நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையானதான் பேசுறாரு. பிரதமர் அவர் தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம பிரிவினைவாதத்தையும் வெறுப்புணர்ச்சியும் தூண்டுற மாதிரி பிரதமர் தான் பேசுறாரு. தலைவர் ராகுல் காந்தி மக்களுக்கு தேவையானது என்னன்னு பேசுறாரு. ஒரு இதுங்க சார் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கு செய்யப்பட்ட விஷயங்கள், பாஜக ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் நீங்க முத்தலாக் சொல்லிட்டீங்க, வேற என்ன விஷயம் செஞ்சாங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்க? ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் தான் உருவாக்கி இருக்குன்னு சொல்றாரு. அதுல மறுப்பு இருக்காங்கிறது மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கோ அல்லது மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கோ எதுவுமே செய்யல. ஆனா இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான தனி மினிஸ்ட்ரியை உருவாக்குனது, தனி போர்டை உருவாக்குனது காங்கிரஸ் காலத்துல தான் சொல்றாங்க. அதனால என்ன லாபம்? இன்னொன்னு கேளுங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லாத்துக்கும் கலைஞர்னு வைக்காங்களே. இப்ப இதனால என்ன லாபம்? அதே போல திட்டங்களை அறிவிக்கிறதுனால என்ன லாபம்? செயல்படுத்தணும்ல சார். நீங்க ஆர்டிகல் 370 அரசியல் சட்டத்தோட 370வது பிரிவை அதை பயன்படுத்தி அதை அமலுக்கு கொண்டு வரலன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லைப்புற மாநிலம் நிம்மதியா இருக்குமா? இன்னைக்கு காஷ்மீர்ல தொழில் தொடங்குறதுக்கு தொழிலதிபர்கள் தயாரா இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? பிரதமர் நரேந்திர மோடியை போன்ற வலிமையான தலைவர். ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு தொழிலாம் தொடங்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுங்கிறதான கேள்வியா இருக்கு. இல்ல, காஷ்மீர்ல தொழில் தொடங்குறது இடம் வாங்குறத பத்தி பேசுறாங்க. இந்த நாட்டுல தன் சொந்த ஊர்ல இடம் வாங்க முடியாம எத்தனை மக்கள் இருக்காங்க. வாடகை வீட்டுல இருந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு பிரதமர் என்ன பண்ணாரு? பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப அன்ஈக்குவலாக இருக்குது.
மொத்த வெல்த்தில் டாப் 1% கிட்ட மட்டும் ஏறக்குறைய பாதி வெல்த் எல்லாமே அவங்க கிட்ட கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. நீங்கள் கடந்த 10 ஆண்டில் அதை என்ன பண்ணீங்க? உங்கள் காலகட்டங்களில் தான் நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு எல்லாத்தையும் விற்றீங்க. கார்ப்பரேட்டுக்கு எல்லாத்தையும் விற்று பணக்காரங்களாகவே ஆகுறாங்க. ஏழைகளோட நிலைமை என்ன? ஏழைங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணல. நிறுவனங்களை விற்பனை நடந்தது அப்படிங்கிறது பாஜக பீரியட்ல துவங்கியதா, காங்கிரஸ் தூங்கி வச்சதா? புரியல. காங்கிரஸ் பீரியட்ல எந்த பொது நிறுவனங்கள் சார் என்ன பண்ணாங்க? எல்ஐசியை டெவலப் பண்ணி ஒரு 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 பதில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சாதாரண குடும்பத்திலும் எல்ஐசி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்பட்டது யாருடைய காலத்தில் துவங்கப்பட்டது? காங்கிரஸ்ல குறிப்பா மன்மோகன் சிங் காலத்திலேயே அது அதிகமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி அந்நிய நேரடி முதலீடு திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. பாஜக ஆட்சியில எல்ஐசியினுடைய ஷேர்ஸ் எல்லாம் தனியாருக்கு விற்கப்பட்டது இல்லையா? அதே மாதிரி ஏதாவது அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுச்சா? இன்னும் இன்னொரு விஷயம், ஒரு 10% வந்து ஒரு ஷேரை வந்து ஒரு 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 தொழில் நிறுவனத்துக்கு கொடுக்கிறதுங்கிறது அதனாலயே இந்திய பொருளாதார செதஞ்சிட்டு நினைக்காதீங்க. துவங்கி வச்சது யாரு சார்? அது துவங்கி வைத்தது பாஜகவா, காங்கிரஸ்? அதுதான் சார் கேள்வி. சார் கோபாலகிருஷ்ணன் சார், அதாவது இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல கொரோனா காலத்திலையும் சரி பண மதிப்பிழப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, பணங்கள் பெரிய பெரிய முதலைகள்கிட்ட முடங்கி கிடந்த பணம் வங்கிக்கு வரணுங்கிறது தான் நோக்கம். வங்கிகளுக்கு வந்துதா இல்லையா? 98% பணம் முடங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடங்கி கிடந்த பணத்தை வங்கிகளுக்கு கொண்டு வந்த பெருமை நரேந்திர மோடிக்கு தான் உண்டு சார். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியா இன்றைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியான நேரத்திலும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் சரியாம இருக்குன்னு சொன்னா, இதை உங்க நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன் செல்வம். இதே நிறைவான பிரதமர் சொல்லியிருக்கிற கடைசியாக வந்தோம்னா பிரதமர் பேச்சில் ஊடுருவிகள் சொல்லி யாரை ஊடுருவிகள் சொல்கிறாங்க? இந்தியாவோட சுதந்திரத்திற்கான முதல் விதை 1857 சிப்பாய் கழகத்தின் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த 1857 சிப்பாய் கழகத்தில் இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், அனைத்து சாராரின் ஒற்றுமை மிகப்பெரிய பங்காற்றியது. இன்று நடப்பது 2ஆம் சுதந்திர போர். மக்கள் அவர்களுக்கான சுதந்திரத்திற்காக மீண்டும் எந்த ஒரு பிரிவினைவாத அரசியலுக்கும் ஆட்படாமல், எந்த பிரிவினைவாத அரசியலுக்கும் பலியாடாகாமல் ஒற்றுமையாக இருந்து தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்து நாட்டை வளர்ச்சியின் கொண்டு செல்ல, ஜனநாயகத்தை மீட்டெடுக்க இந்த எதேச்சி அதிகார அரசை முட்டுக்கட்டி மக்கள் ஆட்சி கொண்டு வர மக்களை காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணும். நிச்சயமா மோடியின் சர்ச்சை பேச்சு வரம்பு மீறிய பிரச்சாரமா, வரலாற்று உண்மையா? ஈசான் தான் நம்முடைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. 2 கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.